நிறைய பேர் இன்னைக்கு சோசியல் மீடியால பேசுறாங்க. யார பத்தினா நம்ம தமிழக மாண்புமிகு புரட்சி தளபதி சிஎம் சார பத்தி. அவரு ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சு டயலாக் எல்லாம் சொல்றாரு. சினிமா டயலாக், இந்த படத்துல இருந்து வந்த டைலாக், அந்த படத்துல வந்த டைலாக்ன்ட்டு. அதாவது ஒண்ணு புரிஞ்சுங்க, இவ்வளவு பேசுறீங்க எல்லாம், பட் ஸ்கிரிப்டே இல்லாத பேசின ஆளு அண்ணன் சீமான். ஆனா ஸ்கிரிப்டே இல்லாம பேசி என்ன பிரயோஜனம் ஆச்சு? டோட்டல் ஜீரோல. அப்போ ஸ்கிரிப்ட் வச்சு பேசினா சினிமா டைலாக் பேசுறாரு, பத்திரில இந்த டைலாக் வந்தது, அதே மாதிரி அதே டைலாக் கேள்விப்பட்ட மாதிரி இருந்தது. அதாவது இது நடைமுறைக்கு ஒத்தே வரல நீங்க பேசுறது. அதாவது அவர் ஸ்கிரிப்ட வச்சு பேசுறாரு, ஸ்கிரிப்ட் இல்லாம பேச போறாரு அப்படின்ட்டு அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. நிறைய பேர் பேசுறது, அவர் என்ன பேச வராரோ அதை கேதர் பண்ணி அதுக்கேற்ற விமர்சனம் நீங்க கொடுங்க. அதாவது இதையே காரணமா வச்சுக்கிறேன் அவர் சினிமா டயலாக் பேசுறாரு. எம்ஜிஆர் சாங் மூலமா அப்ரூவ் பண்ணார்ல, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டார், அந்த சாங்ல அவர் கவர் பண்ணாரு. அது மாதிரி நாங்க டயலாக்ல கவர் பண்றோம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. இத பெருசா எடுத்துக்கிட்டு யாருன்னே தெரியல. நேத்தான் பார்த்தாத இவர் சினிமா பத்திரி படம், அந்த டைலாக் இந்த டைலாக் இத பத்தி தான் பேசுறாருன்ட்டு. அதாவது ஒரு சிஎம், ஒரு தலைமை பண்பு அழகா பேசியிருக்கு. அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் போது சட்டசபையில அந்த குரூப் அப்படியே எழுந்திருச்சு போயிடுச்சுங்க. பாத்தீங்களா, உதயநிதி பேசுறாரு, மாஸ்டர் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. யார் மாஸ்டர்? நம்ம நேச்சர் பக்கத்துல உட்காந்து இப்படி பாக்குறாரு. அப்போ இது யாரு ஸ்கிரிப்ட் பண்ணிருப்பா நீங்க கொஞ்சம் யோசிக்கல. உதயநிதி ஸ்டாலின் ஸ்கிரிப்ட் பண்ணிருக்க முடியாது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணன் சீமான் தான் இந்த ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி கொடுத்திருப்பாருன்னு என்னோட கருத்து இல்லாம 2-3 பேர் மக்கள் கருத்தாவும் இன்னைக்கு இருக்கு. பட் அதாவது ஸ்கிரிப்ட் கொடுத்து அவங்க படிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஸ்கிரிப்ட் தாங்க, ஸ்கிரிப்ட் இல்லாம இல்ல. ஒரு சினிமா துறைனா ஸ்கிரிப்ட் இருந்தாதான் அது ஒரு அவுட்புட் கிடைக்கும். சினிமா துறை இல்லைன்னா அரசியல் இல்லங்க. இது ஒண்ணு புரிஞ்சுங்க. ஐயா கலைஞர் எழுத்தாளர், திரைக்கதை வசனம், பராசக்தின்ற படத்துல அழகா ஒரு படத்துல பண்ணி வந்தாரு. அவரு அந்த படத்துல வந்ததுனாலதான் கலைஞர் அப்படின்ட்டு நம்ம மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு தெரியாது கதை வசனம் எழுதிருந்தாருன்னா. அதே போல எம்ஜிஆர், அது போல சிவாஜி, நிறைய ஆக்டர். சினிமா இல்லைன்னா அரசியல் கிடையாது. சினிமால இருந்து என்ன பழகி வந்தோமோ அரசியல்ல அந்த பழக்கம் இருக்கும். பொதுவாவே நீங்களா கூட ஒரு ஸ்தாபனத்துக்கு போறீங்க, இந்த வேலை நம்ம செய்யறோம், அடுத்த வேலைக்கு நம்ம செய்ய போறோம்னா அந்த பழக்கம் விடாது. இது மாதிரி தாங்க சும்மானா ஏதோ பேசணும்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. தமிழக முதல்வர் அவரு சினிமா துறையில இருந்து வந்துட்டாரு இவன் தான் அப்படின்ட்டு சட்டசபையில இவங்க எல்லாம் எழுந்திரிச்சு போறாங்க. இவங்க போக வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ இவங்க போகாம அப்படியே உட்காந்துருந்தாங்கன்னா டோட்டலா மாட்டிருப்பாங்க யார் யார் என்னென்ன ஊழல் பண்ணாங்கன்ட்டு. சட்டசபை ஒரு டிசிப்ளின் இருக்கணும்னா அவங்க பேசுவாங்க. இவங்க பேசும்போது அதை மரியாதை கொடுத்து கேட்கணும். சபாநாயகர் சொல்றாங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு. அதை மீறி தாட்பூர் தஞ்சாவூர்னு எகிர்ந்து இருக்காங்க. இதெல்லாம் எகிர்னா இந்த பழைய ரவுடிசம் எல்லாம் சட்டசபையில இப்ப வேலைக்கு ஆகுதுங்க. எல்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க தமிழ்நாடு. ஆனா நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் எதுவும் தெரியாதுன்ட்டு. என்னைக்குன்னா சட்டசபையில இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது, என் காலத்திலயும் சரி யாரும் பார்த்தது இல்ல. டிவியை பார்த்துட்டு ஆன் பண்ணோம், யார் மினிஸ்டர் யார் எம்எல்ஏ எதுவுமே தெரியாது. இன்னைக்கு நம்ம உட்காந்து காலையிலேயே ஆன் பண்ணிடணும் டிவியை. யார் மினிஸ்டர் என்னப்பா பேசுறாரு? சட்டசபை நியூஸ் ஹிஸ்டரியிலே இது ஃபர்ஸ்ட் 2026ல எல்லாம் இன்னைக்கு சட்டசபை நியூஸ் பார்த்து வேர்ல்ட் ரெக்கார்டு. ஆனா சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க யாரும். அதே மாதிரி எதிர்கட்சி மீட் பண்ணி வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் சட்டசபையில எங்க ஆளுங்க கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தயங்குறீங்களே, பயந்து தானே எதிர்த்து ஓடுனீங்க. எதுக்கு சட்டசபையில ஒரு மீட்டிங் எல்லாம் ஒரே குரூப் வெளியே போய் பேட்டி கொடுக்குறாரு. அவரு டைலாக் மாதிரி பேசுறாரு, சினிமா டைலாக் பேசுறாரு. சட்டசபை சினிமா ஏன் அவரு சினிமா நடிக்கலையா? சினிமால இருந்து வரலையா? சினிமா தான் அரசியல், சினிமா இல்லைன்னா அரசியல் கிடையாதுங்க. அதனால பேசணும்ட்டு எதுவும் பேசிட்டு இருக்காதுங்க. அதாவது உங்களுக்கு அது தெரியுதோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன தவறு செஞ்சீங்க, என்ன ஊழல் செஞ்சீங்க எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஏழு தட்டினா போதும், ஐயா எவ்வளவு கிரெடிட், இவர் எவ்வளவு கிரெடிட், எல்லா டீட்டெயிலும் இந்த இவங்க தான் பேசி தெரிவிக்கணும் கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு காலம் போயிட்டு இருக்கு. தூய்மையான பசுமையான ஒரு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு புரட்சி தளபதி விஜய் அவர்களின் ஆட்சி.